உண்மையாக பேசுங்க. உண்மையாக பேசுங்க பிள்ளைகளே. உண்மையாக பேசினா தான் உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. ஸோ நம்ம போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துல சரியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுமா பெற்றோர்களுக்கு என்ன ஆகும்? உண்மையாக பேசுங்க. உண்மையாக பேசுங்க பிள்ளைகளே. உண்மையாக பேசினா தான் உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லபாக்குன்னு இன்னொரு இடத்துல போயிட்டு அங்கே பிரச்சனை எதுவும் நடந்தால் என்னாகும்? என்னாச்சும் தவறான காரியம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்னது பெற்றோர்களுக்கும் தெரியாது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. அதனால தான் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் அங்கே போயிட்டு இன்னொரு அங்கே ஜாமான் அங்கே போகிறீங்க, இந்த இடத்துக்கு போகிறீங்க, இந்த இடத்துக்கு போன இந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்களா இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா, நான் அங்கே வந்தேன், அங்கே இந்த ஜாமான் கிடைக்கல, அதனால் நான் கிளைங்க்கு வந்தேன், ஜாமான் கிடைக்கல, நான் இப்போ பிரிக்ஃபீல்ட்ஸ் போகிறேன் இன்ஃபார்ம் பண்ணணும். சரி இப்போ அங்கே வெளியாகி பிரிக்ஃபீல்ட்ஸ் போகிறோமா, பிரிக்ஃபீல்ட் போனால் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், நான் அங்கே சேர்ந்துட்டேன் அப்படின்னு. என் பிள்ளைங்க அதுதான் செய்வாங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோன்னே சொல்லுவாங்கம்மா நான் வந்து வீட்டில் அங்கே போய் சேர்ந்துட்டேன். என்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ அவங்க அம்மாக்கிட்ட கம்யூனிகேஷன் போயிடும். மெசேஜ்னாச்சும் போட்டுருவாங்கம்மா நான் வந்து சேர்ந்துட்டேன், இல்லை கால் பண்ணி மோஸ்ட்லி கால் பண்ணி பேசுவாளுங்க நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அதனால் எனக்கு எங்களுக்கு அந்த இது கிடையாது. எங்கே போனாலும் சரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உண்மையாக பேசும்போது நமக்கு அந்த பயம் இருக்காது. இந்த மறைச்சிக்கிட்டு செய்யும்போது தான் பிரச்சனை. ஏன்னா என்ன நடக்கும் தெரியாது. உண்மையாக பேசுனீங்களா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிற காரியத்தை உண்மையாக பேசினா அதில் நிறையா காரியம் சால்வ் ஆகிரும். மறைச்சி செய்யும்போது போய் சில்லாப்போ ஒரு இடத்துல மாட்டினீங்க முடிஞ்சு. அதான் தட் மைட் பி யோர் எண்ட் ஆஃப் த டே ஆகிரும். எண்ட் ஆஃப் த டே மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த லைஃப் ஆகிரும். பார்த்துக்குங்க சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல். சும்மா இன்றைக்கி எல்லாம் கூட்டணி செஞ்சு ஆளை தூக்குறானுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆளை தூக்கிடுறானுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நான் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு எப்போதுமே நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அதை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நிறையா காரியத்தை மறைக்காதீங்க. பெற்றோர்கிட்ட மறைச்சி செய்யாதீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் ராங்கான காரியம் செஞ்சிங்கன்னா தயவு செய்து அங்கேருந்து வெளியாகிருங்க. வேணாம், தேகாத உறவுகள் வேணாம், தாகாத என்ன சொல்கிறது சம்பாஷணைகள் வேணாம், தாகாத என்ன செய்யுது தகாத உறவுகள் வேணாம், தகாத சம்பாஷணைகள் வேணாம், தகாத நட்புலாம் வேணாம். நட்பு பிற்பாடு உனக்கு ஆப்பு. சரியா? ப்ளீஸ்